வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சுட சுட பஞ்சு போல் இட்லி ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்துருங்க. இந்த இட்லிக்கு ஒரு சைடிஷ் ரெடி பண்ணியிருந்தேன். அதை முளை கட்டின வெந்தய சாம்பார். இந்த சாம்பாரை நான் எப்படி ரெடி பண்ணேன்னு வீடியோ எடுத்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் பாசி பருப்பை நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு கழுவி குக்கரில் சேர்த்துட்டு, அதாவது சில பேருக்கு வந்து வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு காலையில் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த பழக்கம் இருக்கிறவங்க அந்த வெந்தயத்தை தூர போடாமல் ஒரு காட்டன் துணியில் கட்டி வச்சிட்டோன்னா அது முளை வந்துடும். அந்த வெந்தயத்தை இந்த பருப்போடு சேர்த்துட்டு ஒரு கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் காயம், 2 பல் பூண்டு எல்லாம் போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சிடணுங்க. வேக வச்சு இதுக்கு தேவையான சாம்பார் பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி, இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு 2 சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தான் செஞ்சுருந்தேன் பார்த்துருங்க. நான் 2 இட்லி வச்சு இப்போ சாப்பிட போகிறேன். வரையில நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிட்லாம். அந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப